அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மியாக்காஸ் சேனல். இது நான் மும்பைக்கு போயிருந்தேன். சென்னை டு மும்பை போகிற விலாக் தான் இது. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு தான் போனேன். என் பொண்ணு காலையிலேயே என்னை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக நான் வந்தே ஆவேன்னு சொல்லிட்டு 5:30க்கெலாம் கிளம்பி ரெடியாகி ஆகிட்டா. இதே ஸ்கூலுக்கு ஏஞ்சி கிளம்புங்கன்னா மட்டும் காலையில் எழுந்திரிங்கன்னா மட்டும் எந்திரிக்கவே மாட்டாங்க. இப்போ பாருங்கள், ஸ்கூலில் லீவ் போகணுன்றதுக்காக இப்படிலாம் பிளான் பண்ணி என் கூட கிளம்பி வந்துட்டாங்க என்னையை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. நாங்கள் போகிறப்ப மெட்ரோ ட்ரெயினில் தான் போயிருந்தோம். மெட்ரோ தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் டிராஃபிக்கும் இல்லாமல் ஈஸியாக போயிடலாம். ஏர்போர்ட்டுக்குள்ளேயே போய் விட்டுடுறாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம். எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் போய் ரீச் ஆகிடலாம். இதில் இந்த எக்ஸலேட்டரில் போகிறதுக்கு பேசாமல் நடந்தே போயிடலாம் போல். இங்கே பாருங்கள், நான் உள்ளே வந்துட்டேன். அவள் வெளியேருந்து பாய் காட்டிகிட்டு இருக்கா. ஸோ அங்கேருந்து எனக்கு அங்கே பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. நான் தனியாக போகிறேன்றதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் மேனேஜ் பண்ணிவிட்டேன். இப்போ உள்ளே போனோன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது வீடியோஸ் எடுத்தேன். பட் அது ஃபுல்லாக ஷேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை காட்ட முடியல. இப்போ இது மேலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குப்பா. இறைவனோட படைப்பே படைப்பு தான்ல. இந்த க்ளவுட்ஸுக்கு மேலே போகிறப்போ பார்க்குறப்பே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கீழெல்லாம் எல்லாமே குட்டி குட்டியாக தெரிஞ்சது எல்லாமே. நான் ஒரு 2-3 டேஸ்க்காக தான் போயிருந்தேன். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஷாப்பிங் போகலான்னு வந்துட்டேன். ஏன்னா டைம் இல்லை, அதனால் ஈவினிங்கே கிளம்பிட்டேன். இது வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நாங்கள் வந்துட்டோம். எப்பயுமே இதுக்கு பேர் காந்தி மார்க்கெட். இந்த இடத்துக்கு தான் நாங்கள் எப்பயுமே வந்துடுவோம். ஸோ போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு ஸோ பிள்ளைங்களுக்காக ஏதாவது வாங்கலாமேன்னு தான் வந்தேன். இங்கே பாருங்கள், இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து வெறும் 650 தான். எவ்வளோ ஒர்க் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து 650 தான். நான் மே மந்தில் மும்பை வருவேன் மறுபடியும். ஸோ அப்போ உங்களுக்கு நான் லாங் வீடியோவாக போடுறேன். இது எல்லாமே என்ன ப்ரைஸ் எல்லாமே அப்படின்லாம் போடுறேன். ஃபுல் வீடியோஸ் போடுறேன், டீட்டெயிலாக போடுறேன். இதெல்லாம் வந்து ப்ரைடல் கலெக்ஷன். ஸ்டார்டிங் வந்து ஒரு 300லேருந்து இருக்கும். நானும் வச்சுருக்கேன். ஸோ 300லேருந்து 350, 450, 400 அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேக்ஸு, ப்ரைடல் பேக்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ மறுநாள் நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம். ஸோ அங்கே எல்லாமே சாப்பிட்டோம். எதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, இந்த பானிபூரி பையாக்காக தான். பானிபூரியை பார்த்தோன்னா, பானிபூரி பையா, எக் பிளேட் பானிபூரி அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஃபஸ்ட்டு பானிபூரி தான் சாப்பிட்டேன். பானிபூரி, பேல்பூரி எல்லாமே சாப்பிட்டுட்டு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு ரொம்ப நாள் கழிச்சு பானிபூரி சாப்பிட்டதில். ஸோ இங்கே என்ன தான் அந்த பானிபூரி கொடுத்தாலும் அந்த டேஸ்ட்டு வரமாட்டேனுது. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து இது வந்து ஐஸ்கிரீம் ஃபலூதா அப்படின்னு வாங்க. இதை ஐஸ்கிரீமில் ஃபலூதா மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இது கல்யாணத்தன்னைக்கு இதெல்லாம் வெடி வச்சுட்ருக்காங்க. கல்யாணம் மாப்பிள்ளைக்கு இப்படி தான் சேரா போட்டிருப்பாங்க. பொண்ணுக்கும் இதே மாதிரி தான் சேரா போட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். நான் ரிட்டன் கிளம்புறப்போ ட்ரெயினில் வந்துட்டேன். அம்மா வீட்டிலேருந்து கிளம்புறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. என்ன பண்ணுறது, இருந்தாலும் நம்ம எப்படியும் நம்ம வீட்டுக்கு திரும்பி இங்கே வந்து தானே ஆகணும். ஸோ நான் எப்படியும் மே மாதம் மறுபடியும் போவேன்ற சந்தோஷத்தில் நான் திருப்பி வந்துட்டேன். நான் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு மே மந்த்து போவேன். அப்போ நான் உங்களுக்கு எல்லா லாங் வீடியோவாக எல்லாமே டீட்டெயில்டாக போடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னு, என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், சியா.